இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles. Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles. Exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles. Make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் ஊர்காவல் படை வீரர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்படும் என்று சட்டசபையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தின் போது முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுவை சட்டசபையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், புதுவை சட்டமன்றத்திற்கு புதிய கட்டிடம் கட்டப்பட உள்ளது என்றும், தனி மாநில அந்தஸ்து பெற முழு மூச்சாக செயல்படுவோம். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உதவியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். இளநிலை எழுத்தர், மேல்நிலை எழுத்தர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும், கண்காணிப்பாளர், உதவியாளர் பதவிகளில் குழப்பங்கள் தீர்க்கப்படும். ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டம் முன்தேதியிட்டு அமல்படுத்தப்படும். பட்டா நகல், வில்லங்க சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு சான்றிதழ்கள் ஆன்லைன் மூலம் வழங்கப்படும் என்றும், காரைக்காலில் நிலத்தின் அரசு மதிப்பு விரைவில் புதியதாக நிர்ணயம் செய்யப்படும். அதுவரை ஏற்கனவே உள்ள விலையில் பத்திரம் பதிவு செய்ய மேலும் 1 மாத அவகாசம் கொடுக்கப்படும். மேலும் புதுவையில் உயர்நீதிமன்ற கிளை அமைக்க நடவடிக்கை மற்றும் இளைய வழக்கறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் தொழிலாளர் நீதிமன்றம் அமைக்கும் பணி நடக்கிறது என்றும், ஸ்மார்ட் கார்டு இன்னும் 3 மாதத்தில் வழங்கவும், ரேஷனில் தரமான ஒற்றையவியல் அரிசி வழங்கவும், உளுந்து, பச்சைப்பயிறு உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற புனரமைப்பு திட்டத்தின் கீழ் புதியதாக 14 பேருந்துகள் வாங்கப்படும். வணிக வரித்துறையில் வசூலாகாமல் உள்ள வரிபாக்கியை வசூலிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், விரைவில் IRP போலீசார் ஊர்காவல் வீரர் தேர்வு நடைபெறும். நகர்ப்புறத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மேம்பாலங்கள் அமைக்கப்படும் என்றும், மாநில மக்கள் அனைவருக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். நெல்லித்தோப்பு தொகுதியின் மேற்கு பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், மேலும் ஊர்காவல் படை வீரர்களுக்கான சம்பளம் 250 ரூபாயில் இருந்து 350 ரூபாயாக உயர்த்தப்படும். 7 ஊர்காவல் படை பெண் வீரர்களுக்கு காவலர் பணி வழங்கப்படும். ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தரம் உயர்த்தப்படும் என்றும், மேலும் காரைக்காலில் தனியார் பங்களிப்புடன் மருத்துவக் கல்லூரியுடன் கூடிய மருத்துவமனை அமைக்கப்படும். ஜிப்மரில் கட்டணம் வசூலிப்பதை தடுக்க மத்திய அரசிற்கு கடிதம் எழுதுவோம் என்ற அவர், தொடர்ந்து செய்தி மற்றும் விளம்பரத்துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். மக்கள் தொடர்பு அலுவலர்களுக்கு செல்போன் அலவன்ஸாக மாதம் 500 ரூபாயும், உதவி இயக்குநர்களுக்கு 1000 ரூபாயும், இயக்குநர்களுக்கு 1500 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவித்தார். மேலும் கரும்பு விவசாயிகளுக்கு சேர வேண்டிய 41 கோடி நிலுவைத் தொகை ஓரிரு மாதங்களில் வழங்கப்படும். நடேசன் நகரில் இருந்து அரும்பார்த்தபுரம் ரயில்வே கேட் வரை மாற்றுப்பாதை அமைக்கும் பணி விரைவில் துவங்கப்படும். இதனால் நகரின் போக்குவரத்து நெரிசல் மிகவும் குறையும் என்றும், இந்த ஆண்டு முதல் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு 3000 ரூபாய்க்கான வருடாந்திர விழாக்கால ரொக்க கூப்பன் வழங்கப்படும் என்று கூறினார். கார்கில் போர் நினைவு நாளை முன்னிட்டு போரில் உயிர்நீத்த ராணுவ வீரர்களுக்கு கடற்கரை சாலையில் உள்ள நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. கார்கில் போரில் உயிர்நீத்த இந்திய நாட்டின் ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் உள்ள இந்திய போர் வீரர்கள் நினைவிடத்தில் நடைபெற்றது. இதில் புதுவை முன்னாள் ராணுவ வீரர்கள் அமைப்பின் உபத்தலைவர் முனிசிபல் சின்னசாமி தலைமையில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து NCCயில் பணிபுரியும் ராணுவ அதிகாரிகள், மாணவர்கள், ஏனைய உறுப்பினர்கள், நாட்டுப்பற்று மிக்க பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர்.
இதனைத் தொடர்ந்து ராணுவ நினைவிடத்தில் துப்பாக்கி மேல் பொருத்தப்பட்டிருந்த தலைக்கவசம் சில சமூக விரோதிகளால் திருடப்பட்டுள்ளது. மேலும் நினைவிடத்தில் அலங்கரிக்கப்பட்ட இரும்பு வேலிகள் வாயிற் கதவுகளை அறுத்தும் உடைத்தும் உள்ளனர். இவ்வாறு அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று முன்னாள் ராணுவ வீரர்கள் சங்கத்தினர் தர்ணா போராட்டம் நடத்தினர். போராட்டத்திற்கு முன்னாள் நகராட்சி ஆணையரும் சங்க துணைத் தலைவருமான சின்னசாமி தலைமை தாங்கினார். இதில் முன்னாள் ராணுவ வீரர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை வெற்றி ஜேவிஆர் பீம் பயிற்சி நிறுவனத்தில் பயிற்சி பெற்று காவலர் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுவையில் காவலர் பதவிகளுக்கு நடந்த எழுத்துத் தேர்வில் வெற்றி ஜேவிஆர் பீம் கோச்சிங் சென்டரில் பயிற்சி பெற்ற 145 பேர் தேர்ச்சி பெற்றனர். அவர்களில் குமரன் மாநில அளவில் 2ஆம் இடத்தையும், பிரபாகரன் 5வது இடத்தையும், விக்ரம் தர்மா 6வது இடத்தையும் பெற்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா வெற்றி ஜேவிஆர் பீம் கோச்சிங் சென்டரில் நடைபெற்றது. விழாவில் வெற்றி வெங்கடேஸ்வரா கல்வி நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் குணசேகரன் வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினராக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு சால்வை அணிவித்து பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசுகையில், தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் பெரும்பாலானோர் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் என்பதால் காவலர் பதவி தானே கிடைத்தது என தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிக் கொள்ளாமல் சிறந்த அனுபவத்தையும் ஆற்றலையும் அளிக்கும் 6 மாத பயிற்சியில் நன்றாக உழைத்து சிறப்புற பணியாற்றி அடுத்தடுத்து தலைமை காவலர், உதவி சப் இன்ஸ்பெக்டர் போன்ற பதவிகளை அடைய தங்களது அறிவையும் திறமையும் பயன்படுத்தி முன்னேற வேண்டும். தற்போது 20,000, 30,000 என மாத வருமானம் பெற உள்ளவர்கள் தங்களது 30 வருட பணி நிறைவின் போது 5 லட்சம் வரை மாத வருமானம் பெறுவீர்கள் என்பதால் ஆர்வமுடன் பணியாற்றி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றும், மேலும் இங்கு பயிற்சி பெற்று தோல்வி அடைந்தவர்கள் தேர்விற்கு முன் 20 நாட்கள் நம்பிக்கையுடன் முழு ஈடுபாட்டுடன் உழைத்து படித்திருந்தால் இந்த வாய்ப்பினை தவற விட்டிருக்க மாட்டீர்கள். இருந்தாலும் இதை படிப்பினையாக எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்து வரும் தேர்வுகளில் பங்கேற்று வெற்றி பெறுவார்கள் என்று பேசினார். விழாவில் காவலர் எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் கோச்சிங் சென்டர் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். நீங்க வரைக்கும் நம்ம கேஷ் பண்ணிருக்கோம். இப்போ உங்களுடைய நோக்கம் பல பேர் டிகிரி வளர்ற இடத்துல எஸ்ஐ ஆகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. அந்த பெரிய ஒரு ஆயுஷாசத்தை உங்களுக்கு கொடுத்தாரு. ஏன்னா இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு 6 மாசம் உங்களுக்கு ட்ரைன் பண்ணுறாங்க. இந்த 6 மாசம் தான் உங்களை 60 வயசு வரைக்கும் கொடுக்கணும். அந்த 60 வயசு வரைக்கும் நீங்க நல்ல முறையில ஆரோக்கியமான உடல் உங்களை வைத்துக் கொள்வதற்கு இப்ப நீங்க எடுக்கக்கூடிய அந்த 6 மாசம் 1 வருஷத்துக்கு அந்த ட்ரைனர் தான் உங்களை நல்ல லெவலில் கொஞ்சம். ஆனா என்னுடைய கோர்ஸ் கிடையாது. நீங்க எடுக்கக்கூடிய ட்ரைனிங்க்கு அடுத்தது எஸ்ஐ. ஏன்னா இப்ப நீங்க இந்த வெற்றி ஜேவிஆர் இதுல நீங்க படிச்சிருக்கீங்க. இந்த படிப்பு யூஸ் பண்ணிக்கணும். பல பேருக்கு நம்பிக்கை இழந்தபடி பல பேர் படிச்சிருக்கோம். இப்ப நம்ம வெற்றி கோச்சிங் சென்டர்லயும் நம்ம பிபிலையும் படிச்சவங்க மேக்சிமம் ஃபெயில் ஆகி வெளியே இருக்காங்கன்னா அவன் நம்பிக்கை இல்லாதவனா தான் இருக்க முடியும். பல பேர் இப்ப அடுத்ததான் நீங்க எஸ்ஐக்கு அடுத்த 2 வருடமோ 3 வருடத்துக்கு பிறகு வரும். அந்த டைம்ல இந்த படிப்பெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். உங்களுடைய நோக்கம் அதுதான் நம்மளுடைய டார்கெட் எஸ்ஐ ஆகணும். இந்த ஒரு குறிக்கோளை மட்டும் வச்சுக்காங்க. நல்ல முறையில படிங்க. நல்ல நிச்சயமா நல்ல எஃபெக்ட் கொடுத்து நீங்க வரலாம். அதுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்க மேல மேல வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றி கோச்சிங் சென்டர் மூலமா நீங்க வெற்றி பெற வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன்.
புதுவை கீழ் அக்ரஹாரம் நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறையை போக்கிட வலியுறுத்தி மாணவர்கள், பொதுமக்கள் மற்றும் ஊர் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை வில்லியனூர் கொம்யூன் கீழ் அக்ரஹாரம் அரசு நடுநிலைப் பள்ளியை 10 ஆண்டுகளுக்கு முன்பு உயர்நிலைப் பள்ளியாக மாற்றியபோது புதிய பள்ளி கட்டிடம் கட்ட ஒதுக்கிய இடத்தில் உடனடியாக புதிய கட்டிடம் கட்ட வேண்டும், ஆசிரியர் பற்றாக்குறையை நீக்கிட வேண்டும், மாணவர்களுக்கான சிறப்பு பேருந்தை இயக்கிட வேண்டும் என்று வலியுறுத்தி பள்ளி மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அவர்களுக்கு ஆதரவாக பொதுமக்கள், பெற்றோர்கள், ஊர் இளைஞர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மேலும் கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.